ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு வந்து எப்படி எழுதணும், அதுவும் தமிழில் எப்படி எழுதணும் அப்படின்னு தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டுக்கு தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா செய்து காட்டல், பதிவேடு. சில பேர் டிஃப்ரெண்ட் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. சரி, நம்ம மேற்கொண்டு டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டா நம்ம என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, பயிற்சி ஆசிரியராக எங்களுக்கு கற்பித்தல் முறைகள் மற்றும் நுணுக்கங்கள் பற்றி அறியும் பொருட்டு கல்லூரி விரிவுரையாளரின் கற்பித்தல் செயலே டெமான்ஸ்ட்ரேஷன் ஆகும். ஸோ இப்ப பயிற்சி ஆசிரியர்னா நாம தான் வந்து என்ன பண்ண போறோம், ஸ்கூலுக்கு போய் நம்ம கிளாஸ் எடுக்க போறோம். கரெக்டுங்களா? ஸோ அதை எப்படி எடுக்கணும்ன்றத நம்மளோட பெடகாஜி டீச்சர் வந்து நம்மளுக்கு எடுப்பாங்க. இப்படிதான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றத. ஸோ அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்றத நம்ம வந்து ரெக்கார்டா எழுத போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 லெசன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட பெடகாஜி டீச்சர் என்ன எடுக்கிறாங்களோ அதை வச்சு எழுதணும். அதுக்கப்புறமா அடுத்த 3 லெசன் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களோட கிளாஸ்மேட்ஸ் வந்து என்ன எடுக்கிறாங்களோ நீங்க வந்து அதை எழுதலாம். ஸோ இதுல வந்து அவங்க எடுக்கிறது தான் எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, உங்களுக்கு எது நோட்ஸ் கிடைக்குதோ நீங்க அதை வச்சு எழுதிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. யாரும் வந்து உங்களுக்கு கேட்க போறது கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெக்கார்ட்ல வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்வம் மூட்டுதல். ஸோ நீங்க ஒரு கிளாஸ் எடுக்க போறீங்கன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிளாஸை பத்தி நம்ம வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டி விடணும் பசங்களுக்கு. ஸோ நீங்க லெசன் பிளான் எழுதியிருந்தா உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் நம்ம வந்து ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்றத. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பண்ண போறோம். செகண்ட் பாத்தீங்கன்னா பாட வளர்ச்சி. ஸோ நம்ம எடுத்துட்டே இருக்கும்போது அந்த பாடம் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது அப்படின்றத நம்ம எழுத போறோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கற்பித்தல் துணை கருவிகள். ஸோ நீங்க கிளாஸ் எடுக்கும்போது என்னென்ன டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க சார்ட் யூஸ் பண்றீங்களா, இல்லைன்னா வந்து மாடல், ஒர்க்கிங் மாடல், நான் ஒர்க்கிங் மாடல், இல்ல ஃப்ளோ சார்ட், இல்ல ட்ரீ சார்ட், அந்த மாதிரி என்னென்ன நீங்க யூஸ் பண்றீங்களோ அதை பத்தி எழுத போறீங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வகுப்பறை மேலாண்மை. அப்படின்னா நீங்க கிளாஸ் ரூம் வந்து எப்படி கண்ட்ரோல்டா வச்சிருக்கீங்க, ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட டோன், அதாவது உங்களோட வாய்ஸ் டோன் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க வந்து அதில் எழுதணும். அதாவது பெடகாஜி டீச்சர் எப்படி எடுக்கிறாங்களோ அதை வச்சு எழுதணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ஆளுமை. ஸோ அந்த ஆசிரியர் வந்து அந்த கிளாஸ்ல வந்து எவ்வளோ அவங்களோட ஆளுமையை செலுத்திருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தொகுத்து கூறுதல். ஸோ நீங்க ஒரு கிளாஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா முடிச்சிட்டோம் சொல்லிட்டு நீங்க போகக்கூடாது. நம்ம இது வரைக்கும் கிளாஸ்ல என்ன எடுத்தோமோ அது எல்லாம் நம்ம 1 by 1 ஒரு சம்மரியா நம்ம சொல்ல போறோம். ஸோ இதெல்லாம் நான் இன்னைக்கு கிளாஸ்ல எடுத்திருக்கேன் அப்படின்றத அவங்க தொகுத்து கூறுதல், அவங்க கூறுறாங்களா சொல்றாங்களா அப்படின்றத நீங்க எழுதணும். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டை நீங்க எழுத போறீங்க. ஸோ இதுல வந்து நீங்க எப்படி எழுதணும் தெரிஞ்சுக்கணும்னா மேற்கொண்டு வீடியோவை பாருங்க. இல்ல எனக்கு வந்து பிடிஎஃப் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன். அதுல வந்து நான் இந்த ஒரு மாடல் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க அதை வச்சு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம என்ன எழுத போறோம்னா பயிற்சி ஆசிரியர் பெயர். ஸோ உங்களோட பெயர் நீங்க எழுத போறீங்க. அப்புறம் உதவி பேராசிரியர் பெயர், உங்களோட பெடகாஜி டீச்சரோட நேம் வந்து எழுத போறீங்க. அப்புறம் கல்லூரி பெயர் வந்து நீங்க என்ன காலேஜ்ல இருக்கீங்களோ அந்த காலேஜ் நேம் எழுதிக்கோங்க. வகுப்பு வந்து இங்க பிஎட் போடுறீங்க. ஏன் பிஎட் போடுறீங்க? ஏன்னா நீங்க உங்களோட கல்லூரியில தான் இதை வந்து நீங்க எடுக்கிறீங்க. ஓகேங்களா? உங்க கல்லூரியில உங்க டீச்சரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கிளாஸ் எடுக்கிறதா நீங்க எழுதுறீங்க. அதனால இங்க பிஎட் போட்டிருக்கோம். அடுத்தமா பாடம், என்ன பாடம் எடுக்கணும், நம்ம கணிதம்னா கணிதம், இல்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சம்திங் என்னென்ன பாடம் இருக்கோ அதில் நீங்க போட்டுக்கலாம். ஸோ அழகு வந்து இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து அளவுகள் வந்து நான் எடுத்திருக்கேன். அதோட பாடத்தலைப்பு பார்த்தீங்கன்னா அரைவட்டத்தின் சுற்றளவு, அப்புறம் பரப்பளவு. ஸோ ஒரு கிளாஸ் எவ்வளவு நேரம் போகணும், குறைஞ்சது 45 நிமிஷம். ஓகேங்களா? அதே மாதிரி நாள், இப்போ இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி பதிவு. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து எவ்வளோ, அதாவது டோட்டல் ஸ்ட்ரென்த் என்ன, இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்காங்க அப்படின்றத நீங்க போட போறீங்க. அதான் வருகை. இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாட அறிமுகம். ஸோ நீங்க பாடத்தை வந்து அறிமுகப்படுத்த போறீங்க. அதை எப்படி அறிமுகப்படுத்த போறீங்க, அவங்களுக்கு ஆர்வம் ஊட்டல். ஸோ அதை வச்சு நீங்க வந்து சரிங்களா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர் மாணவர்களிடம் சுற்றளவு பரப்பளவு என்றால் என்ன என்பதை பற்றி கேட்டு அவர்களின் முன்னறிவை சோதித்து பார்க்கிறார். ஸோ சுற்றளவுனா என்ன, பரப்பளவுனா என்ன, யூஸ்வலா நீங்க கிளாஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு ப்ரீவியஸ் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து கொஸ்டின் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு தெரியுமா, இதை கேட்டிருக்கீங்களா, அதை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம பண்ண போறோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், மேலும் அரைவட்டம் பற்றியும் அவற்றின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்பதற்கான சூத்திரத்தை கூறி மாணவர்களிடையே அரைவட்டத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு பற்றி ஆர்வம் மூட்டினார். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த ஃபார்முலாஸ்லாம் சொல்லி அவங்களோட ஆர்வத்தை நம்ம தூண்டி விடுறோம். ஸோ நெக்ஸ்ட் பாட வளர்ச்சி.
ஸோ பாட வளர்ச்சியில ஒண்ணுமே இல்லைங்க. அதுல கண்டென்ட் தான் நீங்க எழுத போறீங்க. இப்ப பரப்பளவுனா என்ன? சுற்றளவுனா என்ன? அதே மாரி நெறைய நீங்க இப்ப பிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா, எதனா ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா, அத பத்தினா என்ன? அந்த சப் டாபிக் போட்டு ஜஸ்ட் ஒரு 2, 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். ரொம்ப நீங்க வளவளன்னுலாம் எழுத தேவையில்ல இதுல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அரைவட்டத்தின் பரப்பளவுனா என்ன? அதோட ஃபார்முலாஸ் என்ன? சாதாரணத்தின் சுற்றளவு. இதுக்கப்புறம் தான் வந்து ஆசிரியர் தீர்வு காணும் பகுதி. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார்முலா சொல்லிட்டு நம்ம முடியாது இல்லைங்களா? மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சம்ம சால்வ் பண்ணி காட்டணும். ஸோ அதுக்கு தான் எடுத்துக்காட்டா ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்துக்கலாங்க. அந்த சம் வந்து சால்வ் பண்ணி இத வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இத சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க பாருங்க. ஆசிரியர் மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டு மற்றும் பயிற்சி கணக்குகளை எளிய படிகளை கொண்டும், அவர்களது ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் எளிமையாக விளக்கி கூறியது சிறப்பாக இருந்தது. அப்படின்னு ஒரு கன்டென்ட்ட போட்டு முடிச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் கற்பித்தல் துணைக்கருவிகள். ஸோ நான் என்னென்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரைவட்ட வடிவ பொருட்களுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லுவோம்? ஸோ ரொட்டியோட பாதி, இல்ல சப்பாத்தியோட பாதி 2ம் ஒண்ணுதான். அதுக்கப்புறமா ஆ ஆகியவற்றைக் கொண்டும் கற்பித்தல் மாதிரிகள், வரைபட அட்டை ஆகியவற்றைக் கொண்டும் கரும்பலகையின் மூலம் சிறப்பாக இருந்தது. ஸோ நம்ம வந்து எதனா ஒரு மாடல் வந்து காட்டப் போறோம். ஸோ அதெல்லாம் வச்சு அந்த ஆசிரியர் வந்து சிறப்பா எடுத்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நீங்க நல்லா எடுக்கலன்னுலாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அவங்க கேவலமாவே எடுத்திருந்தாலும் அவங்க சிறப்பா எடுத்தாங்க, சூப்பரா எடுத்தாங்க. அப்படிதான் நீங்க வந்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வகுப்பறை மேலாண்மை. ஸோ வகுப்பறை மேலாண்மை எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் வகுப்பறையில் மாணவர்களின் கவனம் சிதறா வண்ணம் ஒருங்கமைத்து செயல்படுத்திய விதம் சிறப்பாக இருந்துச்சு. மேலும் ஆசிரியரது கற்பித்தல் முறையானது மாணவர்கள் அனைவரும் கவரும் வண்ணம் எளிமையாகவும் ஏற்புடையதாகவும் இருந்தது. நீங்க அடிச்சங்காப்பி மாதிரி இது எல்லாத்துக்குமே சேமா நீங்க போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ யாரும் படிச்சு பார்க்க போறது கிடையாது. எல்லாத்துலயும் வகுப்பறை மேலாண்மை இப்படிதான் எழுத போறோம். தொகுத்து கூறுதல். ஸோ அதுல என்ன சொல்றாங்க? ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடப்பொருளை மீண்டும் மீண்டும் மாணவர்களுக்கு எளிதில் புரியும் வண்ணம் தெளிவாகவும் விளக்கமாகவும் எடுத்துரைத்தார். ஸோ லாஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? என்னென்ன எடுத்தேன் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அதை வந்து அழகா அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இதுல கடைசியா நீங்க என்ன பண்ணணும்னா, ஆசிரியரோட கையொப்பமும் உங்களோட பயிற்சி ஆசிரியர் கையொப்பம் சொல்லிட்டு நீங்க 2 சைன் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், ஈஸியாவே நீங்க எழுதிடலாம். ரொம்ப லெசன் பிளான் மாதிரி கதை அடிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க இதுல நான் எப்படி கொடுத்துருக்கோம், நீங்க அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.